எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உப்பு பருப்பும் பருப்பு ரசமும் தான் வச்சேன். அதை தான் வீடியோவை காட்டியிருக்கிறேன். என்னடா இது பருப்பும் ரசமும் யாருக்கு வைக்க தெரியாதான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். அதைத்தான் வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே. உங்களுக்கு தேவையான அளவு பருப்புக்கு தகுந்தாப்படி தண்ணி வச்சு தண்ணி கொதித்த பின்னாடி பருப்பை கழுவி போட்டுட்டு கூடையே கொஞ்சம் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு 2 பச்சை மிளகாயும் ஒரு 4-5 பல் பூண்டும் அதில் போட்டுக்கலாம். நல்லா பாதி வேக்காடு வெந்த பின்னாடி ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகமும் மல்லியும் போட்டு நல்லா வதக்கி அந்த பருப்பில் எடுத்து கொட்டிடலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு புளியும் தக்காளியும் நான் கொதிக்க வச்சுருந்தேன். ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், வரமிளகா போட்டு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி ரசத்தை தண்ணியை அதில் ஊற்றிடலாம். ஊற்றின முன்னாடி கொஞ்சம் நுர கட்டும்போது பக்கத்தில் பருப்பில் இருந்து தண்ணி கொஞ்சம் ஒரு 4-5 கரண்டி வடித்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குருமிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் நல்லா தட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு நான் ரசப்பொடி போட்டிருக்கேன். அது கூட ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்குனா சுவையான பருப்பு ரசம் ரெடி. இந்த பருப்பில் ஃபைனலாக மல்லித்தழை ஒரு கைப்பிடி மல்லித்தழை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்தால் சுவையான உப்பு பருப்பும் ரெடி. யாராருக்கெல்லாம் இந்த பருப்பு ரசத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.